ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க. எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1.5 kg அளவுக்கு சிக்கன் பீசஸை வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசால் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மராட்டி மூக்கு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலுக்கு 2 லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கிற பிரியாணி லீஃபு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ, ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையும் புதினாவும் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். தாளிக்கும் போது இந்த கொத்தமல்லி தழையும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். காரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இல்லாமல் வரமிளகாய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸை ரெடி பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை, புதினா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு மராட்டி மூக்கு, பட்டை, 2 லீஃப் வந்து பிரியாணி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணுறேன். கடலை எண்ணெய் ப்ளஸ் பாதி அளவுக்கு கடலை எண்ணெய், பாதி வந்து நான் நெய் யூஸ் பண்ணுறேன். பிரியாணிக்கு வந்து நெய் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டை, கிராம்பு, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த லீஃபு எல்லாமே ஆயிலில் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையும் புதினா லீஃபும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் வைக்கும்போதே நம்ம வந்து அரிசி ஊற போட்டோம்னா நமக்கு போதுங்க. ஏன்னா நம்ம பிரியாணி அரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நமக்கு இதாகிக்கும். அதனால் ரொம்ப முதல்ல இருந்தே நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணுங்கிறது இல்லை. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் பீசஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அந்த தண்ணியவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் உப்பும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த சிக்கன் பீசஸுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். அரிசி ஆட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம உப்பு காரம் மறுபடியும் போடணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் இல்லாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஒரு கலராக பார்க்குறக்கு அழகாக இருக்கணுமேங்கிறக்காக அந்த மாதிரி லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சாதத்துக்கு நம்ம தேவையான அளவு எப்போவுமே எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிட்டு நல்லா ஒரு பாயில் கொடுக்கணும் ஓப்பனில் வச்சு. அப்போ தான் நல்லா எசன்ஸ் இறங்கும் மசாலு அந்த சிக்கன் பீசஸில். ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு பொதுவாகவே. ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அரிசி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா மறுபடி ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா மறுபடி உப்பு மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி இறக்கும்போது நம்ம அப்படியே முந்திரி பருப்பை பார்த்திங்கன்னா நெய்யில் அப்படியே வறுத்து உள்ளே போட்டு சூப்பராக கமன்னு நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய். இப்போ நான் சொன்ன அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்குங்க.